பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க எல்லாருமே கிளம்பி கோயில் திருவிழாவுக்காக மானாமதுரைக்கு போறாங்க. அதாவது பாண்டியனுடைய குலதெய்வத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக இங்க பாண்டியனும் கிளம்பி அங்க போயிருக்காரு. இங்க குமார் அந்த வீட்டு வரைக்கும் பாக்குறான். ஆனா வீட்டுல யாரும் இருக்கிறதா தெரியல. என்ன பண்றது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் குமாருக்கு தெரிய வருது, இது மாதிரி பாண்டிய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கிளம்பி மானாமதுரைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஆஹா, என்ன பண்றது இப்போ அப்படின்னு குமார் யோசிக்கிறான். நாமளும் கிளம்பி மானாமதுரைக்கு போலாமா? ஆனா இவங்க எங்க போயிருக்காங்க, என்ன ஒன்னும் புரியலையே அப்படின்னு குமார் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க சக்திவேலு பாக்குறான். என்ன குமாரு, வீட்டுல யாரும் காணும் போலக்கு, எங்க பாண்டியன் ஊரை கிளம்பிட்டு போயிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இங்க ஆத்தா பார்த்துட்டு, என்னடா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத்தா, உன் பொண்ணு வீட்டுல யாரும் இல்லையா, அதை என்னாச்சு கேட்ட அப்படின்னு சொல்ல, இங்க உடனே ஆத்தா சொல்றாங்க, இது மாதிரி குலதெய்வ கோயில் அந்த ஊர்ல இருக்கு, அதுக்காக போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியாதா, உன் பொண்ணு சொல்லிட்டு போனாளா அப்படின்னு கேட்க, டேய் என்னடா பேச சத்தியவேல் நின்னு, அவங்க பேசுனத காதுல வாங்கினேன் அப்படின்னு ஆத்தா சொல்றாங்க. உடனே அப்பதான் குமாருக்கு தெரியுது, ஓகே மானாமதுரையில இந்த கோயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு. இப்போ என்ன பண்றது, அரசியல் எத்தனை ஆகும் தெரியலையே அப்படின்னு குமார் யோசிக்கிறான். அந்த நேரம் பார்த்து குமாருக்கு ஒரு ஐடியா வருது. மானாமதுரையில நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி கேட்டா என்ன அப்படின்னு இங்க மானாமதுரைக்கு கால் பண்றான். அவன் ஃப்ரெண்டு போன் எடுக்கிறாரு. எடுத்ததும், டே குமாரு, என்னடா நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க, என்ன நீ கால் பண்ணாலே என்ன ஸ்பெஷலா தானே இருக்கும், சொல்டா என்ன விஷயம்டா, உனக்கு எதுவும் மேரேஜ் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அங்கதான் வந்திருக்கா, அவளை பார்க்காம இருக்க முடியல, அதான் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லி உனக்கு கால் பண்ணாடா அப்படின்னு சொல்ல, அப்படியாடா எந்த இடத்துலடா இருக்காங்க மானாமதுரையில அவன்னு சொன்னதும் குமார் உடனே அந்த கோயில் பேர் சொல்றான். டேய் மச்சான், நான் இப்ப அந்த கோயில் தான்டா இருக்கேன், என் ஃப்ரெண்டோடைய சொந்தக்காரங்களாம் இங்க வந்திருக்காங்க, அவங்க கூட தான் இருக்கேன். அப்படியா, எந்த கோயில்னு சொன்ன அப்படின்னு சொல்லுவோம். இங்க குமார் சொல்ற கோயில் தான் அவனு இருக்கான். உடனே அப்படின்னா உன் ஆளோட போட்டோ அனுப்புடா பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்ல, குமார் உடனே அரசியல போட்டோ அனுப்புறான். பார்த்தா, டேய் மச்சான், இதுதான் நீ கிளம்பிக்க அப்புறம் போனா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா ஏன்டா, இல்ல மச்சான் அதே கோயில் நானும் இருக்கேன், ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கான், நல்லா பாக்கிறதுக்கு ஒன்னு தாண்டி வாட்ட சட்டமா இருப்பான், ஆளு ஜிம்பாடி, அவன் கூட தான் அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சிச்சு பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியாடா, நல்லா தெரியுமா உன்ன பொண்ணு லவ் பண்ணுதா அப்படின்னு கேட்கவும், என்ன மச்சான் சொல்ற உண்மையாவா? டேய் ஆமாண்டா, இதை போய் சொல்லுவானா, எனக்கு போட்டோ அனுப்பு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் போட்டோ கேட்கிற, வீடியோ காலே பாருந்தா அப்படின்னு அவன் வீடியோ கால் பண்றான். குமார் இங்க போன் அட்டன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா சொன்ன மாதிரியே அரசி அங்க இருக்கிற ஒரு பையன்ட்ட சிரிச்சிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது இங்க குமாருக்கு வயிறுதான் எரியுது. என்ன இது, இவ அவன்கிட்ட அப்படி சிரிச்சிச்சு பேசிட்டு இருக்கா, போற பக்கம் பார்த்தா நம்மளுடைய கனவுல மண்ணை போடுறாங்க போலிக்கு அப்படின்னு இங்க குமார் உடனே முடிவு பண்ணி, மச்சான் சரி வைடா நான் வரேன் அப்படின்னு சொல்லி போன் வச்சிடறான். குமார் யோசிக்கிறான், நாம இனிமேல் இங்க இருந்தோம்னா வேஸ்ட் தான், நாம வெறிக்கப்பட்டு இருந்தா ஆகணும், நாம உடனே கிளம்பி அங்க போலான்னு சொல்லிட்டு குமார் நைட்டே கிளம்பி அங்க போறான். போனதும் அவன் ஃப்ரெண்ட கேட்கறான், டேய் அவங்க எந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அவனும் அழைச்சிட்டு போய் வீட்டை காட்டுறான். தூரமா அந்த வீடு இன்னைக்கு இருக்கு. அந்த வீட்டை பார்த்ததும் குமாரு, சரி இதா நான் போய் பார்த்து வரேன்னு சொல்லுவோம். டேய் மச்சான், அவங்க இந்த ஊர்லயே பெரிய குடும்பம்டா, அவங்க அங்க போய் எதனா பிரச்சனை பண்ணிடாத, தேவையில்ல பிரச்சனை வேண்டா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, ஆமா மச்சான் அவங்க சொந்த பந்தம் இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு, இங்க போய் பிரச்சனை பண்ணா தேவையில்லாத சீன் ஆயிடும், விடு நாளைக்கு திரும்ப கோயிலுக்கு வருவாங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு குமார் அழைச்சிட்டு போயிடறான். திரும்பவும் நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ குமார் வந்துடுறான். பார்த்தா அரசி தண்ணி கொட்டுறதுக்காக வெளில வராங்க. குளத்துக்கு போற வழியில குமார் நிக்கிறான். குமார் பார்த்த அரசி செம ஷாக் வராங்க. டேய் நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, என்ன அரசி என்னை விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு தான் சோகம் இல்ல ஃபீலிங் இல்ல, ஆனா எனக்கு அப்படியா, உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். டேய் நீ யாரா என்ன பாக்குறதுக்கு, ஒன்னு பிரிஞ்சு வந்தா நான் ஏன் ஃபீல் பண்ணணும், இங்க பாரு ஒழுங்கு மாதிரி தான் இங்கிருந்து போயிடு, என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, நீ மட்டும் இங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதை மட்டும் என் வீட்டுல சொன்னு வச்சுக்கேன், எங்க அண்ணனுங்க 3 பேர் இருக்கானுங்க, எங்க அப்பா இருக்காரு, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டுருவாங்க, அதோட என் மாமன் பையன் இருக்கான் பாக்குறியா, அவனை ஆள் நல்லா பாடியா இருப்பான், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த விஷயம் உன்னை ஒரு வழி ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன, நானும் போனா போது பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், என்ன மாமன் பையன் அவங்க கூட என்ன உனக்கு பேச்சு, அதை சிரிச்சு பேசிட்டு இருக்க, ஓ பாத்துட்டியா, இங்க பாடுறா, நான் அவன் கூட சிரிச்சு பேசினா உனக்கு என்ன வலிக்குது, உனக்கு என்ன நோவுது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அவன் என் மாமன் பையன், நீ அத்தை போனடி, அப்படி இருக்கும்போது நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லவும், இங்க அரசி ஒண்ணு, இங்க பாரு என்ன பகல் கொண்டு கண்டுட்டு இருக்கியா, ஒழுங்கா பிரச்சனைனா போயிடு, இல்ல எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னடி உங்க அப்பாட்ட சொல்லுவியா, சொல்லு பாப்போம், இங்க பாடுறா, இந்த வாடி போயின்னு கூப்பிட நிப்பாட்டு போல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், என்னடி உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நான் தான் உன் புருஷன்,
நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இங்க கரெக்டா அரசியோட மாமா பையன் வந்துடுறான். அரசி யாரு இது? டேய் என்ன வேணும் உனக்கு? எதுக்கு அரசிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரா, அரசி நான் காதலிக்கிற பொண்ணு, நீ யாரா அதை கேட்கறதுக்கு? வெளில போறாமல அப்படின்னு சொல்ல உடனே அவன், என்ன நீ காதலிக்கிறியா? டேய் அரசி என்ன அரசி சொல்றான் அவன்? இல்லைங்க அவன் பொய் சொல்றான், இவன் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாரா, தேவையெல்லாம் பிரச்சனைலாம் போயிடு, இல்லைன்னா சீன் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடா என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவள்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கியா? என்ன அவள் லவ் பண்றியா அப்படின்னு இங்க குமார் கேட்க, இங்க பாரு அவன் எனக்கு மாமா பொண்ணுதான், ஆனா எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. தேவையில்லாம நீயே சொல்லி என் மனசுல ஆசை வளர்க்காம ஒழுங்கா ஓடிடு அப்படியே அப்படின்னு சொல்லவும் குமார் ஒண்ணு என்ன சொன்ன அப்படின்னு அவன் சட்டையை பிடிக்க அவன் உடனே குமார் சட்டையை பிடிச்சி அப்படியே தள்ளனா பின்னாடி. குமாருக்கு இங்க ஒரே அசிங்கமா போகுது. இங்க குமார் போட்டு அவன் அடிக்கிறான். குமாரும் அடிக்க ட்ரை பண்றாரு, ஆனா குமாரால முடியல. அந்த நேரம் பார்த்து பாண்டி வந்துடுறாங்க. வந்ததும் மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த பையனை தள்ளி விடுறாங்க. பார்த்தா குமாரு, என்னடா என்ன ஆளுங்க சேர்ந்து அடிக்கிறீங்களா? இல்ல இப்ப எங்க அப்பா கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல இங்க ஒண்ணு, இங்க பாரா நீ யார் வேணும் வர சொல்லு, இந்த ஊர்ல எங்களை மீறி ஒரு பையன் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லவும் பாண்டிய ஒண்ணு, கோமதி இவன் எதுக்கு கோமதி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் கோமதி ஒண்ணு, டேய் உனக்கு என்ன வேலைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அரசி ஒண்ணு, அம்மா தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாமா, நான் வந்து மாமாட்ட பேசுறேன், இவனுக்கு பிரச்சனை, நீ ஏன் பேசுற, நீ எல்லாம் பேசக்கூடாது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி தேவையில்ல பிரச்சனை பண்றாமா இவன் அப்படின்னு சொல்ல கோமதி ஒண்ணு, என்னடா கொழுப்பா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை என்ன பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நீங்க என் அத்தை, அவர் என் மாமா, இவன் என் மாமா பொண்ணு, அவன் மேல நான் ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல பாண்டிய ஒண்ணு, இங்க படுறா அருவா அறுத்தனா இங்கே ஒண்ணு வெட்டி கூறு போட்டுருவேன். யாருக்கு யாரு மாமா? என்ன உன் அப்பன் இந்த பாண்டியனை பழி வாங்கறதுக்கு புதுசா திட்டமிட்டு கொடுத்துருக்கானா? இங்க பாரு, இப்ப சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், இவ என் அக்கா பையன், இவனுக்கு தான் என் பொண்ணு அரசியல் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கோமதி, அதுதான் என்னோட முடிவு. அப்படி இருக்கும்போது கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து என் பொண்ணை பத்தி பேசுறத என்னால ஏத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இந்த கோயிலை விட்டு இப்பயே போயிடு, இல்ல நீ நடக்கிறதே வேற அப்படின்னு பாண்டிய சொல்ல அரசி ஒண்ணு, அப்பா நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு அரசி சொல்றாங்க. கோமதி ஒண்ணு, இங்க பாரா என் புருஷன் சொன்ன மாதிரி சேர்த்துக்குள்ள இங்க ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க குமார் தெரிஞ்சு முடிக்க குமாரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். ஐயா மன்னிச்சுங்க ஐயா, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், டேய் அவன் என் ஃப்ரெண்டு தான்டா, தெரியாம இங்க வந்துட்டான், நான் அழைச்சிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்ல உடனே இங்க அரசியோட மாமா பையன் சொல்றான், இங்க பாரா உனக்காக தான் உயிரோட விடுறேன், அவன் இனிமே இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அவனை ஒழுங்கு மரியாதை அடிச்சு வெளியே வட்டுறா போடா அப்படின்னு சொல்றாங்க. குமார் அவன் அழைச்சிட்டு போறான். குமார் உடனே, விடுறா நான் இங்க இப்பயே எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்றேன், வர சொல்லி இவங்களை உண்டுல ஆக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே குமாரி ஃப்ரெண்டு சொல்றான், டேய் நீ நினைக்க முடியும் இவங்க சாதாரண ஆள் கிடையாதுடா, இவங்க பெரிய ஆளுன்னு சொன்னல, இங்க பிரச்சனை பண்ணா நீ தான் அசிங்கப்பட்டு போக, வேணா விட்டுறான்னு சொல்றாங்க. உடனே குமார் முடிவு பண்றான், ஓ அப்படியா, அப்போ இந்த பாண்டிய இருக்க வரைக்கும் நாம அரசு பக்கம் நெருங்க முடியாது, அப்போ பாண்டியன் அப்புறம் பாண்டிய குடும்பத்தை போட்டு சொல்லிட்டா என்ன அப்படின்னு குமார் முடிவு பண்றான். சரி நாம இங்கே இருந்து ஒரு பிளான் பண்ணி இவங்களை போட்டு தள்ளிட்டு இங்கிருந்து போகும்போது அரசியை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயாகணும், அது அரசு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, அரசு ஒத்துக்கலனா வேற என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு குமார் இங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான்.